மாமா உங்களோட பிளட் தான் மேட்ச் ஆயிருக்கு. சௌமியா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு மாமா. வாங்க வந்து ரத்தம் கொடுங்க அவங்க. மாமா யோசிக்க டைம் இல்லை, நீங்க சீக்கிரம் வாங்க. இல்ல இல்ல, நான் அவளுக்கு ரத்தம் கொடுக்க மாட்டேன். மாமா நீங்க என்ன சொல்றீங்க? அங்க சௌமியோட நிலைமை பாத்தீங்கல்ல? நான் அது வேற வேற எங்கேயா போய் கேட்டு பாக்குறேன். நான் போய் கேட்கிறேன். சம்பந்தி, இதுக்கு மேல நீங்க எங்க போய் கேட்க போறீங்க? உங்க பிளட் தான் மேட்ச் ஆகுது. டாக்டரே சொல்லிட்டாரு சம்பந்தி, அவ உங்களோட பொண்ணு தானே. இவர் ஏன் இப்படி பண்றாரு? அது என்னன்னா அங்கிள், அப்பாவுக்கு அடிக்கடி பிபி ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கும். அதனால அக்காவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அப்பா பயப்படுறாரு. என்ன சம்மதி இது? சிறுபிள்ளைத்தனமா? இது எவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல், இங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்க பாத்துக்க போறாங்க, கவலைப்படாதீங்க. ஆமா அப்பா, மாமா சொல்றதும் கரெக்ட் தான். சௌமியா அக்கா உங்களோட ரத்தம் தானே. நீங்க காப்பாத்தலன்னா வேற யார் காப்பாத்துவாங்க? குழந்தைய சொல்றா பாருங்க. வாங்க வாங்க, நானும் உங்க கூட வரேன். பயப்படாதீங்க. வாங்க 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 வாங்க, போ. பயப்படாதீங்க, என் கூட வாங்க. சீக்கிரம் கொடுங்க. வாங்க வாங்க வாங்க. ரெடி பண்ணுங்க. பயப்படாதீங்க. கோதானம், வித்யாதானம், ரத்த தானம், இது எல்லாமே தானங்கள்ல சிறந்தது. உங்களோட ரத்தம் உங்க பொண்ணுக்கு எப்படி விஷமா மாற முடியும் சம்பந்தி? நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, பயப்படாம நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க தைரியமா இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எப்ப இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அப்புறம் இருந்து பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவோம். பிச்சை போய் தலை. அக்காவை நீங்க எவ்வளவு வேணாலும் வெறுத்துக்கோங்க, அவளை பத்தி என்ன வேணாலும் பேசிக்கோங்க. ஆனா இந்த உண்மையை யாராலையும் மாத்த முடியாது. சௌமியா அக்கா உங்களோட ரத்தம் தான். என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மையை நீங்களே ஒத்துக்குவீங்க. அவ என் பொண்ணு கிடையாது, என் பொண்ணு இல்ல. இருந்தாலும் செத்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. கல்யாணம் பண்ணி கொடுத்தா எங்க மானமே போயிடும், மரியாதை எல்லாம் போயிடும். கல்யாணம் பண்ணி எந்த உரிமையும் இல்லை. என்னால முடியலனா அவளை நானே கொண்டுக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் மூடு மூடு மூடு. எங்க எப்படி இருக்கா? பரவாயில்ல, ரத்தம் ஏத்திட்டு இருக்காங்க. அப்புறம் டாக்டர் அவளை தரவா செக் பண்றாரு, சரியாயிடும்.
கொஞ்ச நேரத்துல அவரே வெளியே வந்து சொல்லுவார். அப்பா, அதான் பிளட் ஏறிட்டு இருக்குல்ல, இதுக்கு மேல எதுவும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்பாங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. நான் இங்கேயே சௌமியாவை பாத்துக்கிறேன். வேண்டாங்க, நாங்க போக மாட்டோம். மா சொன்ன கேளு, நான் மட்டும் இங்க இருக்கேன், நீங்களே கிளம்புங்க. அப்பா, நீங்க எல்லாரையும் கூட்டு வீட்டுக்கு போங்க. சரிப்பா, நாங்க கிளம்புறோம். நைட்ல உனக்கு ஏதாவது அவசரமா தேவைப்பட்டா எனக்கு நீ உடனே ஃபோன் பண்ணுப்பா. ஆ ஆ, ஆ. சரி, கிளம்புங்க. வா பிரீத்தி, கிளம்பலாம். இதுக்கு மேல நீங்க இங்க இருக்க வேண்டியதில்லை. நீங்களும் புறப்பட்டு எங்களோடவே வந்துடலாமே. உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால உங்களை போற வழியில உங்க வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். ரொம்ப நன்றி சம்பந்தி. சௌமியாவுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். ஆமா அங்கிள், நாங்க பாத்துக்கிறோம். சரி, அப்புறம் உங்க இஷ்டம். நாங்க கிளம்புறோம். வா பிரீத்தி. வா அம்மா, போலாம். மம்மி, டோன்ட் வரி, அக்காவுக்கு ஒன்றும் ஆகாது. ப்ளீஸ். அத்தை, நீங்க ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லுங்க. நீங்க இப்போ ரொம்ப நேரமா கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கீங்களே, அது சௌமியாவுக்கு இப்படி ஆயிடுச்சேங்கிறதுக்காகவா இல்ல டீ கிடைக்கலங்கிறதுக்காகவா? அத்தை, எனக்கு இந்த சாமி பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பழக்கமே இல்லை. ஆனா நம்பிக்கை மட்டும் நிறைய இருக்கு. அந்த கடவுள் நல்லவங்களை என்னைக்குமே கைவிட மாட்டாருன்னு தெரியும். ஸோ நீங்க தைரியமா இருங்க. நான் போய் உங்களுக்காக நல்லா சூடாக டீ வாங்கிட்டு வரேன். அந்த டீயை குடிச்ச உடனே உங்க மூட் நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். மூடு ஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மனசு நல்ல விஷயங்களை மட்டும்தான் நினைக்கும். எப்பவும் பாசிட்டிவாக இருக்கலாம். நீங்கள் இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். இங்க பாருங்க, கீழே மெடிக்கல் ஷாப் இருக்கு, இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன். மம்மி, நீ இங்கே இரு. இப்ப உண்மை அவளுக்கு தெரிய வந்துடுச்சுல்ல. அவ என்ன பண்ணா? இப்போ உனக்கு என்ன வேணும்? அவ யாருன்ற உண்மை இந்த உலகத்துக்கு தெரிய வந்து மிச்சம் இருக்கிற உயிரை நீ எடுத்துடலான்னு பாக்குறியா? நிர்மலா, இப்பவும் ஒண்ணும் கெட்டு போயிடல. அவளை ஏன் கூட அனுப்பி வச்சிரு. அக்கா உங்க கூட வரமாட்டா. சௌமியா அக்கா உங்க கூட எங்கேயும் வரமாட்டா. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, எப்பவுமே வரமாட்டா. இவ்வளவு நாளா அம்மா தனியா இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு துணையா நான் இருக்கேன். என் அக்காவுக்கு பாதுகாப்பு கவசமா இருக்கேன். அக்கா கிட்ட நெருங்கணும்னா அது யாரா இருந்தாலும், ஞாபகம் இருக்கட்டும், யாரா இருந்தாலும்
எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். இத்தனை நாளா உங்க அம்மா இருந்தா, இப்ப நீ அவ வாழ்க்கையை கெடுக்க வந்திருக்கியா? என்னை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன்னா யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். என் சௌமி அக்காவை உங்களால என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அப்புறம் நீங்களா இங்க இருந்து போயிடுறீங்களா இல்ல செக்யூரிட்டியை கூப்பிட்டுட்டுமா? இவளுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா உனக்கு எல்லாம் தெரியும்ல. உன் பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு புரியவே. அவ உயிரை காப்பாத்த போறியா இல்ல சாவுன்ற பள்ளத்துல தள்ள போறியா? என்ன பண்ண போறன்னு இதுக்கப்புறமா நீதான் யோசிச்சு சொல்லணும். சௌமி, சௌமியா, கண்ணு தரமா? நீ ஒரு திருநங்கை. இந்த ஆண்களும் பெண்களும் இருக்கிற இந்த உலகத்துக்கு நடுவுல நமக்கு ஒரு சின்ன இடம் மட்டும்தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? இந்த உலகம் நாம நினைச்ச மாதிரி வாழறதுக்கு வாய்ப்பே கொடுக்கறது இல்ல. அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதாம்மா. நீ ஒரு திருநங்கைதான். ஐம் சாரி சௌமியா. எனக்கு தெரியும் நான் ரொம்ப கெட்டவன். உன் மேல கோவப்பட்டு யோசிக்காம எதேதோ பேசிட்டேன். நீ இப்ப தூங்கிட்டு இருந்தல, அப்ப கூட நான் வந்து உங்ககிட்ட நிறைய சாரி கேட்டேன் சௌமியா. நான் சத்தியமா சொல்றேன், இதுக்கப்புறம் என்னைக்குமே உங்ககிட்ட நான் கோவப்பட மாட்டேன், கத்தவும் மாட்டேன். போதுமா? இது என் மேல ப்ராமிஸ். அதே மாதிரி நீ எனக்கு சத்தியம் பண்ணலாம். நீ இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமா எதுவும் செய்யக்கூடாது. அப்புறம் கிட்ட பேசவே மாட்டேன். என் உயிரை போயிடுச்சு தெரியுமா? நீ என்ன மன்னிச்சிட்டியா? அருண், பாவம் இப்பதான் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிருக்கா. அதான் அவளுக்கு பேச கூட தெம்பில்ல. கொஞ்சம் டைம் கொடுப்பா, அவளே உன்கிட்ட வந்து பேசுவா. சௌமியா, நீங்க எப்போ ஒரு பொண்ணு மேலதான் பாசம் காட்டுறீங்க. இவங்க ரெண்டு பேருமே உங்க பொண்ணுங்க தானே. நீங்க சௌமியா இருந்தா வாழ மாட்டீங்க. ஆனா நான் சுமதி இல்லாம இங்க இருந்து போக மாட்டேன். நீ வேணா போய்க்க.
வேணும்னா அவளையும் கூட கூட்டிட்டு போ. இவள் இந்த வீட்டுல ஒரு மனுஷியா இல்ல, ஒரு ஜந்துவா கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. இப்படிப்பட்ட மனுஷங்க மத்தியில வாழ எனக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு விவாகரத்து வேணும். என்ன ஏமா நீங்க பெத்தெடுத்தீங்க? ஏமா? என்னாலதான் உங்களுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல இவ்ளோ பிரச்சனை, சண்டை, எல்லாமே நான் தான் காரணம். 2 பேருக்கு நடுவுல இவ்ளோ வெறுப்பு. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நான் உங்களை மாதிரி கிடையாது. நான் நான் இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டவே இல்லை. என்னை எதுக்காக காப்பாத்துனீங்க? என்னை எதுக்கு காப்பாத்துனீங்க? நீ இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டவ இல்லனா நானும் இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டவ இல்ல. நான் உன்னோட அம்மா, நீ என்னோட ரத்தம்டா செல்லம். நான் உங்க பொண்ணா இருக்க முடியாது. நான் ஒரு மருமகளாவும் இருக்க முடியாது. அதே மாதிரி எந்த அருணுக்காக நீ காலமெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கியோ அவனும் இந்த சமுதாயத்துல ஒருத்தன் தான். அவனுக்கு எப்போ உன்னுடைய உண்மை தெரிய வருதோ அவன் உன்னை வீட்டுல இருந்து வெளியில துரத்திடுவான். பாத்துமா, என்னால ஒரு மனைவியா இருக்க முடியாது. அது உங்களுக்கு தெரியும் இல்லம்மா? என்னால அவருக்கு மனைவியா எந்த சுகத்தையும் கொடுக்க முடியாது. அப்புறம் ஏமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? எனக்கு எனக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சீங்கம்மா? ஏமா அவரோட வாழ்க்கையை நாசமாக்குனீங்க? சௌமியா தயவு செஞ்சு அழாதம்மா. இந்த மாதிரி எல்லாம் நீ பேசாத. என்ன விடுங்கம்மா, என்ன தனியா விட்டுருங்க. எனக்கு யாரும் வேண்டாம், நான் தனியா இருக்கேன். அக்கா, இதுல அம்மாவோட தப்பு என்ன இருக்கு? அம்மா எப்பவும் உன்னை காப்பாத்துறதுக்கு தானே போராடினாங்க. அவங்க பாவம் பயந்து பயமா? எதை பத்தி பயம்? எதை பத்திமா பயம்? என்னை இந்த உலகத்துல இருந்த எனக்கு சொந்தமான உலகத்துக்கு அனுப்புறதுக்கு பயமா? என்னோட உலகத்துக்கு அனுப்புறதுக்கு. சௌமியா தயவு செஞ்சு அப்படி எல்லாம் யோசிக்காத. அம்மா சொல்றது கேளு. இல்ல, நான் உங்களை மாதிரி ஒருத்தி கிடையாது. நான் இந்த உலகத்தை சேர்ந்தவ கிடையாது. எனக்கும் இந்த உலகத்துக்கு சம்பந்தமே இல்ல. என்னை ஏன் பழைக்க வச்சீங்க? நான் பிறந்ததும் என்ன நீங்க கொண்டு இருக்கலாமேமா. என்னை ஏன் இப்படி வேதனை அனுபவிக்க விட்டீங்க? இங்க பாரு, நான் என்ன பண்றது? சௌமியா அழாதம்மா. இப்போ என்ன பண்றது? சௌமியா